நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே, இந்த மத்தியான வேலைக்கு வரைக்கும் ஆண்டவரை உட்கார்ந்து உம்மை ஆராதித்து துதித்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து அநேக காரியங்களை செய்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது உங்கள் வேதத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். நீர் இப்பொழுது எங்களோடு கூட பேசுகிறதான நேரம். இவ்வளவு நேரம் நாங்கள் பேசினோம், நீர் கேட்டு பதில் கொடுத்தீர். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம். எங்களோடு கூட பேசுங்கப்பா, இடைப்படுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், நாங்கள் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், இதில் இருக்கிற சம்பவம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். சமாரியாவிலே, அதாவது ஒரு காலத்தில் இஸ்ரவேலுக்கு தலைநகராக சமாரியா இருந்தது. அதாவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்திருந்தது. ரெகபியாம் எரபியாம் அப்படின்னு அவங்களுடைய காலத்தில். அதற்கு ஒரு பகுதிக்கு 2 கோத்திரத்திற்கு ஒரு தலைமை இருந்தது, யூதயா. அந்த பகுதிக்கு யூதா அவர்களுக்கு எருசலேம் தலைநகராகவும் 10 கோத்திரத்திற்கு எருசலேம் தலைநகராகவும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நடந்ததான ஒரு சம்பவம், எலிசாவினுடைய காலத்திலே தீர்க்கதரிசியாக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், தேசம் பஞ்சத்தில் இருந்தது. அதே நேரத்தில் ஏன் பஞ்சம்னா, தேசத்தை சுற்றிலும் சீரியர்கள் பாளையமிட்டு விட்டார்கள். எதிரிகள் தேசத்தை சூழ்ந்து கொண்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது தீர்க்கதரிசி ஒரு காரியம் சொல்லுகிறார். நாளை இந்நேரம் எருசலேமில் இந்த நிலை மாறி, சமாரியாவில் இந்த நிலை மாறிவிடும். அப்பொழுது 1வது வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே தேசத்தினுடைய நலனுக்காக இருக்கிறவர்கள். அதே வேளையில் அவருடைய பிரதானமான நோக்கம் பக்தி விருத்தி. பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர்கள் பக்தி விருத்தி அடைய சில சம்பவங்கள் நடக்கும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் இங்கே அவர் சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த ஒரு எழுப்புதல் அல்லது ஒரு விடுதலை அந்த சமாரியாவுக்கு எப்படி வந்தது, அதற்கு யாரை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக சீரியர்கள் சமாரியாவை சுற்றிலும் பாளையம் இறங்கி விட்ட பிறகு என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு ராஜா உட்கார்ந்திருக்கிறார். ராஜா உட்கார்ந்திருக்கிற போது ஆண்டவர் ஒரு சிலரை பயன்படுத்துகிறார். அதில் நல்லா கவனிங்க. ஒரு வசனம், 12வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் நம்ம ஒரு வேத பாடத்தை போல பார்க்க போகிறோம், பார்த்தா உங்களுக்கு புரியுன்றதுக்காக. 12வது வசனம், அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து. அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? தூங்கிட்டு இருக்கிறார். தேசம் எதில் இருக்கிறது? பஞ்சத்தில் இருக்கிறது. தேசத்தின் ஜனங்கள் பஞ்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ராஜா ராத்திரியில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தூங்கி கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் இது பார்க்குறது, ஏன் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சில முக்கியமான சத்தியங்கள் அங்கே மறைக்கப்பட்டிருக்கும். தாவீது ராஜா படுத்திருந்த போது, அதாவது விருத்தாப்பியனான போது, அவனை எழுப்புவதற்கு அந்த தேசத்தில் அவனுடைய மனைவிமார்களில் யாராலையும் முடியவில்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? ராஜாவே, நாங்கள் தேசமெங்கும் சுற்றி ஒரு கன்னி பெண்ணை உமக்கென்று தேடுவோம், அனல் உண்டாக்கும்படி. தேசத்தில் அனல் இல்லாமல் இருக்கிறவர்களாலே அனல் உண்டாக்க முடியவில்லை. ஏற்கனவே அங்கே அவனுக்கு 8 மனைவிகள் இருக்கிறாங்க. இந்த 8 மனைவிகள் மறுமனையாட்டிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேரால் அனல் உண்டாக்க முடியலை. அப்பொழுது புதிதாக இன்னொருத்தரை தேடுகிறார்கள். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம வெறும் சம்பவமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த தீர்க்க தரிசனத்தை யாக்கோபு உரைக்கிறார். யூதாவை பற்றி சொல்லும் போது சொல்கிறாரு, யூதா சிங்கத்தை போலவும் கிளச்சிங்கத்தை போலவும் மடங்கி படுத்தான். சிங்கத்தை போல மடங்கி படுத்தது இயேசு கல்றையில், கிளச்சிங்கத்தை போல மடங்கி படுத்தது தாவீது. இயேசு மடங்கி படுத்தது பலி, தாவீது படுத்தது ராஜ்யபாரம்.
ராஜ்யபாரமும் ஆசாரியத்துவமும் மடங்கிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டும் மடங்கி படுக்குது, ரெண்டும் விழுந்து போன இடத்துல கிடக்குது அப்படின்னு இந்த தீர்க்க தரிசனத்தை தான் யாக்கோபு உரைப்பார். அதில் ராஜ்யபாரம் மடங்கி படுத்துருச்சு. ஏன்னா தாவீது எழுந்திருச்சாதான் அடுத்து யார் ராஜான்னு சொல்ல முடியும். சாலமோன்னு சொல்லாட்டி அத்தோனியா ராஜாவாயிடுவான். இப்போ வேற ஒருத்தர் ராஜாவாக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் தாவீது எழுந்திருச்சா வாயால் சொல்லணும், சாலமோன் தான் ராஜா அப்படின்னு சொல்லணும். ஆனால் என்ன நடக்குது? தாவீது அனல் இல்லாமல் கிடக்கிறார். இன்னைக்கும் அடுத்த தலைமுறை கிறிஸ்தவம் பல நேரங்களிலே மடங்கி படுத்து கிடக்குது. அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியாத இடத்தில் இருக்கிறது, அனல் இல்லாமல் இருக்கிறது, படுத்து கிடக்கிறது. அநேக சபைகளுக்குள்ளே அனல் கிடையாது. இவங்க சபை எழுந்திருச்சா மட்டும்தான் அடுத்த தலைமுறை உருவாகும். சபை எழுந்திருக்காம அடுத்த தலைமுறை உருவாகவே ஆகாது. ஏன்னா எப்பேற்பட்ட ஊழியக்காரனும் சபையிலிருந்து உருவாகி தான் வெளியே வரணும். அப்போ சபை எழுந்திருச்சாதான், ராஜ்யபாரம் எழுந்திருச்சாதான் அடுத்த தலைமுறை உருவாகும். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஏற்கனவே இருக்கிற ராஜகுமாரத்திகளால் இதை அனல் உண்டாக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் சின்ன பெண்ணை ஒன்று தேடுறாங்க. ஒரு சின்ன ஊழியக்காரன் நம்ம பார்வையில், ஒரு சின்ன சபை, ஒரு சின்ன ஊழியம், ஒரு சின்ன கூழாங்கல் தேவைப்படுது. பெரிய ராஜ்யபாரம் சவுல் பயந்து போய் ஒடுங்கி கிடக்கிறான். இப்போ கர்த்தருக்கு தேவை ஒரு சின்ன தாவீது, ஒரு சின்ன கூழாங்கல் தேவை. இங்கே பாருங்க, தேசமே இருள கிடக்குது, தேசமே பஞ்சத்தில் கிடக்குது. ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா? ராஜா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். யோசித்து பாருங்க, இதுதான் இன்னைக்கு நிலைமை. பெரிய பெரிய ராஜாக்கள், நான் ஊழியங்களிலே சொல்லுகிறேன், ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்ட அநேகர் படுத்து கிடக்கிறார்கள். ஏன்னா சொபிஸ்டிகேட்டட் லைஃப்குள்ள போயிட்டாங்க. தே ஆர் வெல் செட்டில்டு. அவர்களுக்கு இது தேவையில்லாத விஷயம். ஆனால் தேவனுக்கு அடுத்த தலைமுறை எழுப்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யூ மஸ்ட் வேக் அப். அதான் ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்துரு. இப்ப ராஜா படுத்து கிடக்கிறான். ஆனால் ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார்? அதான் ரொம்ப முக்கியம். அங்கே தாவீது படுத்திருந்த போது ராஜகுமாரத்திகளை பயன்படுத்தாத ஆண்டவர் இங்கே படுத்திருக்கக்கூடியதான ராஜாவுக்கு பதிலாக அவன் தான் சீரியத்தை போய் ஜெயிக்கணும், அவன் தான் சண்டை போடணும். முடங்கி படுத்துட்டான், இனி முடியாது, அவ்வளோதான் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் கர்த்தர் யாரை பயன்படுத்துறார்? ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, 9வது வசனம் 8வது வசனம், அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்ன மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து. பாளையத்துக்குள்ள யார் வரணும் தெரியுமா? ராஜா தான் குதிரை மேலே வந்து சண்டை போடணும், சீரியரோட சண்டை போடணும். ஆனால் நடக்கிறது என்ன? ராஜா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ யார் அங்கே போகிறாங்க தெரியுமா? கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் யார் தெரியுமா? யார் ஒதுக்கப்பட்டார்களோ, யார் ஊருக்குள் வரக்கூடாது என்று சொன்னார்களோ, யார் மனுஷனுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று சொன்னார்களோ, யாரை கண்டால் கல்லெறிவார்களோ, அவர்களை கர்த்தர் ரட்சிப்புக்கு ஏதுவாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு கடைசி காலத்தில் பயன்படுத்துகிற பாத்திரம். நான் எதையுமே குறையா சொல்லலை. ஆனால் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போய்விட்டவர்கள், ஒரு காலத்தில் இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள். ஆனால் இன்னைக்கு தே ஆர் செட்டில்டு, ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப். இனி அவர்களால் இறங்கி பாளையத்துக்குள் போய் சண்டை போட முடியாது. அது என்ன காரணமோ அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரணம். கர்த்தர் யாரை தேடுகிறார் தெரியுமா? நீ லாய்க்கு இல்லை, நீ உருப்பட மாட்ட, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகளை போல மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடியதான உன்னுடைய ஜபத்திற்கு பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது. ஏதோ உன்னுடைய அறைக்குள்ளே நீ முழங்கால் போட்டு கதவை சாத்திக்கிட்டு ஜெபம் பண்றிய அந்த ஜபத்திற்கு கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, லாசரு மரித்து போனான், மார்த்தாள் ஓடி வருகிறார். வந்து மார்த்தாள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். திருப்பி மரியாள் ஓடி வராங்க. ஓடி வந்து மரியாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, சேம் வேர்ட், அதே வார்த்தை அச்சு பெசகாம சொல்றாங்க. கர்த்தரே, ஆண்டவரே, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மார்த்தாள் பேசும்போது கர்த்தர் பதில் கொடுக்கிறார், அவன் மீண்டும் உயிரோடு கூட வருவான். அவ சொல்றா, தெரியும் ஆண்டவரே, கடைசி நாட்களில் உயிரோடு கூட எழுப்புவேன். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பேசிக்கிட்டு இருக்காங்க, வேலை நடக்கல. ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வேலை நடக்கல. இப்போ மார்த்தாள் போயிட்டாங்க. திரும்பி
வசனம் சொல்லுது, கர்த்தர் மார்த்தாளை எங்கே சந்தித்தாரோ அங்கேயே நின்று கொண்டிருந்தார். த சேம் பிளேஸ். போயிட்டு மரியாதை வர சொல்றார், நீ போயிட்டு மரியாதை வர சொல்லுங்கிறார். மார்த்தாள் போய் மரியாள்கிட்ட சொல்றாங்க, போதகர் உன்னை அழைக்கிறார் என்று ரகசியமாய் அறிவித்தாள். மரியாள் வராங்க, வந்து மரியாள் சொல்றாங்க ஒரே வார்த்தை, சேம் வேர்ட், வேற எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவரே, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? அவனை எங்கே வைத்தீர்கள்? இங்கே கான்வர்சேஷன் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது. அடுத்த கேள்வி, அவனை எங்கே வைத்தீர்கள்? மார்த்தாள் அழுகிறதை கண்டு, கூட வந்திருக்கிறவர்கள் அழுகிறதை கண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? மார்த்தாள் பேசின போது வேத வசனத்தை வைத்து அப்படியே பர்ஃபெக்டா பேசுறாங்க. வாயின் வார்த்தையெல்லாம் கரெக்ட். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, நீ போயிட்டு மரியாதை வர சொல்ல. ஏன்? அவளும் பேசுவா, ஆனா அவ இருதயம் உடைக்கப்பட்டு கண்ணீரோடு கூட பேசுவா. அவ பேசும்போது நான் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். எந்த ஜபத்திற்கு கர்த்தர் கிரியை செய்கிறார்னு பார்க்கணும். எந்த இருதயம் கர்த்தர் இருதயத்தை உடைக்குதுன்னு பார்க்கணும். சும்மா வெறும் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்துக்கும் பதில் வந்துடாது. சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்புறதுக்கு நம்ம தேவன் மனுஷன் அல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான். நாம வேணா எப்படி வேணாலும் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன வேணாலும் செஞ்சிடலாம். God knows the heart. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ராஜா நீ படுத்து தூங்குப்பா. ஜனங்க முன்னாடி ராஜா என்ன சொல்வாரு? பிரியமானவர்களே, தேசம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, கண்ணீர் விடுவாரு. ரட்டு உடுத்தி இருக்கிறேன், சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பையன் கள்ள பையன் ஜனங்களுக்கு முன்னாடி நடிக்கிறான், உள்ள போய் மஞ்சத்துல தூங்குறான், சந்தோஷமா இருக்கான். இந்த பையலால வேலையாகாது, இவனை வச்சு பயன்படுத்த முடியாது. ஆண்டவரே, யாரை பயன்படுத்தலாம்? ஒரு 4 குஷ்டரோகி எப்படி? ஏன்? அவன் ஒருத்தந்தான் உயிருக்கு பணையம் வச்சு அங்க போறவன். கர்த்தருக்கு யார் தேவை? தேவனுக்காக தன் ஜீவனை பணையம் வைத்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் தான் தேவை. வெறும் வாயின் வார்த்தை பேசுகிறவன் அல்ல. வேதத்தை கரைச்சி குடிச்சிட்டா மட்டும் போதாது. ஊழியத்தை இத்தனை வருஷம் செய்கிறங்கிற அனுபவம் இருந்தா போதாது. கர்த்தர் யாரை பார்க்கிறாரு? இறங்கி போகணும், அங்க ஜீவனை பணைய வைக்கணும். யார் போவா? கர்த்தர் குஷ்டரோகிகளை தேடுகிறார். இப்பொழுது இவன் யார் தெரியுமா? பரவாயில்லையா, செத்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் ஜாகதான் போறோம். சீரியர் பாலத்துக்கு செத்தாலும் சாகதான் போறோம். இங்கே சாப்பிடாம சாகிறதுக்கு அங்க போய் சாப்பிட்டுட்டு சாவோம். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நீ உலகத்துல வாழ்ந்து, இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது, உலகத்துல வாழ்ந்து இவங்கெல்லாம், நான் பேசுறது எல்லாமே கிறிஸ்தவங்க தான். நல்லா சம்பாரிச்சு, நல்ல வீடு வாசல் கட்டி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து, பேர பிள்ளைகளை பார்த்து, நல்ல ஒரு 70 வயசுல கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்னு போஸ்டர் அடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கு. அதே நேரத்தில் 45 வயசுல அந்தமான் தீவுக்குள்ள சுவிசேஷம் சொல்ல போய் அங்க இருக்கிறதான ட்ரைபலால குத்தி கொலை செய்யப்பட்டு செத்தவனும் இருக்கிறான். இந்த சாவு எந்த சாவு? இவர் சாவு என்ன? பூரண வயதுள்ளவராய் அநேகருக்கு தெரிந்து போஸ்டர் ஒட்டி, ஊரெல்லாம் போஸ்டர் ஒடிச்சு ஐயா செத்துட்டாருன்னு. இவர் சாவுக்கு 1000 பேர் வருவான். ஆனா அவன் சாவுக்கு, ட்ரைபல் சாவுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். ரத்த சாட்சியா மறிச்சிருப்பான். ஆனா ஒண்ணு தெரியுமா? அவன் பரலோகத்துக்குள்ள நுழையும் போதுதான் உட்கார்ந்து இருக்கிற தேவன் எழுந்து நின்று வரவேற்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தேவான் சாகும் போது தேவன் நிற்கிறார். அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் தேடுகிறார். நீ நல்லா வாழ்ந்து சாகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லா பயலும் தான் சாவுறான். உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரனும் அப்படிதான் சாவுறான். உலகத்தில் நான் பிலிவர்ஸும் அப்படிதான் சாவுறான். இது என்ன பெரிய பெரிய ஆசீர்வாதமான மரணம் நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? 70 வயசு வரைக்கும் வாழ்ந்து பிள்ளைக்குட்டியை பார்த்துட்டு சாவறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதமான மரணம்னு நீங்க மாயையா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு அது வசதியா இருக்குது. இப்போ அந்த மரணத்துக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த மரணத்துக்கும் ஸ்தேவான் கல்லெறிஞ்சு செத்த மரணத்துக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்குது. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கடைசி காலத்தில் எதிர்பார்க்கிறதான கூட்டம் எங்க? ஆண்டவருக்காக சவால் விட்டு நான் போறேன் பாளையத்துக்கு, என்ன கடைசியா சாகத்தானே போறோம், விடுறா போலாம் அப்படிங்கிற கூட்டத்தாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இயேசுகிட்ட வரவங்களுடைய விண்ணப்பம் என்னவா இருக்குது? சபைக்குள்ள கால் வைக்கும் போது நம்ம என்ன எதிர்பார்த்து இயேசுகிட்ட வரோம்? நல்லா வாழணும். அதானே அதானே இயேசுநாதர் கூப்பிட்டா அத்தனை பேரும் எதுக்கு கூப்பிட்டா தெரியுமா? அதை கரெக்டா ஒரு ஆள் தான் சொல்லுவான்.
பைபிளில். இயேசுநாதர் எதற்கு கூப்பிட்டாருன்னு ஒரே ஒருத்தன் தான் கரெக்டாக சொல்லுவான். யார் தெரியுமா? தோமா சொல்லுவார், வாருங்கள் அவரோடு கூட போய் சாவோம்பா. இல்லை, அவன் தான் கரெக்டாக சொல்லுவான். பேதுரு கூட கேட்பாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? யோவானும் யாக்கோபும் கேட்பாங்க, உங்கள் ரைட்டு லெஃப்ட் நாங்கள் உட்காந்துக்கிட்டுமான்னு கேட்பாங்க. எல்லாரும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்தாங்க. இவன் ஒருத்தன் தான் கரெக்டாக சொன்னான், வாங்கடா எதுக்கு வந்தோம், கூட போய் சாவோம் வாங்க. அவன் சொன்னது சரியோ தப்போ, ஆனால் அதான் கரெக்டு. இயேசுநாதர் கூட நம்மை அழைத்தது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா மாம்சம் சாகணும். மாம்சம் சாகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. இன்றைக்கி நாம் இயேசுநாதர்கிட்ட வர்றதே எப்படி வந்துட்டோம்? சர்ச்சுக்குள்ளே கால் வைக்கும் போது வனாந்தரத்தில் நயங்காட்டி கூப்பிட்றது வேற. நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வனாந்தரத்தில் நயங்காட்டி கூப்பிடுவார். எப்படி? ரோட்டில் பிரசங்கம் பண்ணும்போது, தெரு பிரசங்கம் பண்ணும்போது, ட்ராக்ஸ் கொடுக்கும்போது இயேசு சுகமளிக்கிறார், உண்மை. இயேசு விடுதலையாக்குகிறார், உண்மை. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார், உண்மை. எதுவும் இல்லை. இதெல்லாம் குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து கூப்பிட்ற மாதிரி சாக்லேட் கொடுத்துருவோம். உள்ளே வந்து வளர்க்கும் போது என்ன சொல்லி வளர்ப்போம்? நீ சாகிறதுக்காக வளர்க்கப்படுற. ஆமாம், அதான் உண்மை, நிஜம். அதான் நீங்கள் யோசித்து பாருங்க. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எதுக்கு உருவாக்குனாரு? சிலுவையில் அறையப்படுவதற்கு. இயேசு பிறக்கும் போதே என்ன தெரியுமா? உலகத்தை ஆளுகை செய்கிறவர் பிறக்கிறார்னு இல்லை, சகல ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார். பிறக்கும் போதே மரணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பின்ன அவருக்கு பின்னாடி போற உங்களுக்கு எனக்கும் என்ன கன்ஃபார்ம்? நாம என்ன வச்சிருக்கோம்? இயேசுநாதரையும் இந்த 10-11 ஆசீர்வாத கடவுளா மாற்றி வச்சிருக்கிறோம். இங்கே ஆசீர்வாதம் இல்லையா? நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் எது முதல்ல அதை சொல்லுங்க. கண்டுபிடிச்சா பாருங்க. ஒருத்தன் குஷ்டரோகி போனா எடுத்துன்னு வந்தான், சேர்த்துக்கிட்டான். 2வது ட்ரிப்பு போனா எடுத்துட்டு வந்தான், சேர்த்துக்கிட்டான். 3வது ட்ரிப்பு போயிட்டு சொல்றான், நாம் செய்கிறது நல்லதல்ல. ஏன்? நமக்கே சேர்த்துக்கிட்டு இருக்கோமேடா, நமக்கே சாப்பிட்றோமே, நம்மளே எல்லாத்தையும் வச்சுக்கிறோமே, இது என்னடா வாழ்க்கைன்னா குஷ்டரோகிக்கு தெரியுது. நம்ம ஆளுக்கு மண்டையில மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. 58 வயசு வரைக்கும் சேர்த்துக்கிட்டே இருக்கு. குஷ்டரோகிக்கு வந்த ஞானம் எப்போ வரும்? 3 தடவையில் அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஞானம் வந்துருச்சு. நமக்கே சேர்த்துக்கிறோமே, நம்மளே சாப்பிட்றோமே, நாம் செய்கிறது நல்லதல்ல. இது என்ன நாள்? நற்செய்தி அறிவிக்கிற நாள். நமக்கே வாழ்ந்து எத்தனை வருஷம் நமக்கு வாழ போறோம்? எத்தனை வருஷம் சேர்க்க போறோம்? நீங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொன்னமே, யோசித்து பாருங்க. நீங்க ஒரு சும்மா ஒரு லைன் யோசித்து பாருங்க. ஆபிரகாம் என்ன வேலை பார்த்தாரு உங்களுக்கு தெரியுமா? ஆடு மேய்ச்சாரு, செல்வ சீமானாக இருந்தார். அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடா இருந்துச்சு. அப்போ ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்கு கொடுத்தான். அப்போ ஈசாக்கு எப்படி இருக்கணும்? செல்வத்தமாக இருக்கணும். ஆனால் 27ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வசனம் சொல்லுது, ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யவனானான்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த ஆபிரகாமின் துறவுகளை எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூர்த்து போட்டாங்க. அப்ப ஆபிரகாமினுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கு வரல? ஈசாக்கு வரல. வசனம் தெளிவா இருக்கு. ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யனானான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் ஐஸ்வர்யவனானான். சரி, ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? யாக்கோபுக்கு வரணும். யாக்கோபு என்ன பண்ணாரு? சிரியா தேசத்துல போய் ஆடு மேய்க்கிறார். ஈசாக்குது எதுவுமே வரல. ஆனா வரும்போது எப்படி வந்தார் தெரியுமா? 2 பெரும் பரிவாரங்களோடு கூட இறங்கி வருகிறார். சரி, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு கொடுத்தாரு? யோசேப்புக்கு. ஆனா யோசேப்புக்கு வந்துச்சா? யோசேப்பு எகிப்துக்கு அடிமையா விற்கப்பட்டு போயிட்டார். அவர் அங்கே பிரதமர் ஆயிட்டார். புரியுதா? அப்ப இவங்க யாருடைய உலக பிரகாரமான பணமும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரல. ஆனா எது வந்துச்சு தெரியுமா? தேவன் இவர்கள் மேல் வைத்த ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதமும் தலைமுறை தலைமுறை தலைமுறையா அவங்க பிள்ளைங்க மேல வந்துச்சு. இன்னைக்கு நாம இதைத்தான் பெருசா பிரசங்கம். இதுதான் நம்ம வாழ்க்கை. நீங்க 60-70 வரைக்கும் ஓடி 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 நடந்து 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 வேர்க்க விறுவிறுக்க பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, ஃப்ளைட்டை பிடிச்சி, அங்கே 10 வருஷம் வெளிநாட்டில் வேலை செஞ்சு எல்லாம் சேர்த்து பசங்கிட்ட கொடுத்துட்டு, அப்பா போயிட்டு வரேன்ப்பா, என்னால் முடிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டேன். நீங்கள் செத்துட்டீங்க.
இப்போ அவன் அதே அப்பாவை பார்த்து 60-70 வரைக்கும் ஓடி 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 நீங்க வச்சுட்டு போனத 100 சவரனை 200 சவரனா மாத்திட்டான். இப்போ அவனும் போகும்போது அப்பா போயிட்டு வரப்பான்னு செத்துட்டான். போகும்போது உங்க பேரங்கிட்ட கொடுத்துட்டான். அவனும் ஓடி ஓடி. இப்போ யோசிச்சு பாருங்க, இது என்ன ஆசீர்வாதம்? 100-200ஆவது 200-300ஆவது இதுல என்ன பிரயோஜனம் இல்லையா? நீங்க சேர்த்து வச்சுட்டு போறீங்க, உங்க பையன் சோம்பேறி ஆயிடுறான். அப்பா தான் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு, நமக்கு என்ன வேலை? இருக்கிறத அழிச்சு முடிச்சிடுறான். இதுக்கா கர்த்தர் நம்மளை அடைச்சாரு? உழைக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய திட்டத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனோம். என்ன தேவனுக்கு செஞ்சீங்க நீங்க கேட்டு பாருங்க. என்ன தேவனுக்கு செஞ்சோம்? நான் தசமாம் காணிக்க கரெக்டா கொடுத்துட்றேன். ஓ, நீங்க தசமாம் காணிக்க ஒன்றும் சும்மா கொடுக்கல, கர்த்தர் கொடுத்ததுல திருப்பி கொடுத்துருக்கிறீங்க. ஆமா தானே? கர்த்தர் கொடுக்கட்டா கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவர் இந்த மாசம் ஒன்றும் தரவில்லை, எனக்கும் காணிக்க போடணும்னு ஆசைதான் அப்படின்னு வந்துட்டு நீங்களே சொல்லிட்டு போயிடுவீங்க. சரி, வேற என்ன கொடுத்தீங்க? மிஷினரிகளுக்கு மாசம் மாசம் 200 ரூபா அனுப்பிடுறோம். அதை 200 பேர்கிட்ட சொல்லிடுவீங்க. வேற நாங்கள் மிஷினரியை தாங்குறோம், மிஷினரியை தாங்குறோம், மிஷினரியை தாங்குறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், 200 ரூபா கொடுக்கறத குறையா சொல்லலை. ஒரு தடவை நேராக போய் கொடுத்துட்டு வாங்க, தெரிஞ்சிடும் அந்த 200 ரூபா எவ்வளோ யூஸ்ஃபுல்னு. ஒரு தடவை நேராக போய் கொடுத்துட்டு வாங்க, அவன் இருக்கிற இடத்துக்கு போய் கொடுத்துட்டு வாங்க, அவன் இருக்கிற காட்டுக்குள்ளே போய் கொடுத்துட்டு வாங்க, அவன் பார்க்குற ஊழியம் இருக்கிற ஸ்தலம் இருக்குதே அங்கே போய் கொடுத்துட்டு வாங்க. அப்போ நீங்கள் கொடுக்கறது 2000 இல்லை 20,000 கொடுத்தாலும் அந்த வேலையை உங்களால் பார்க்க முடியாதுன்னு தெரியும். நமக்கு இவ்வளோதான் மேன்மை, இவ்வளோதான் நம்ம சொல்லிக்கிறோம் ஆண்டவருக்கு செஞ்சோம் அப்படின்னு. ஆனால் இது அல்ல. ஆண்டவர் உங்ககிட்ட எங்கிட்டையும் வேற ஒன்று எதிர்பார்க்குறாரு. நீ உனக்கென்று சேர்த்தது போதும், உனக்கென்று உழைச்சது போதும், உன் பிள்ளைகளுக்குன்னு சேர்த்தது போதும். அவன் சொல்கிறான் குஷ்ரோகி 1 தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை. இப்போ சொல்கிறான் இது சரியில்லைடா, அவனுக்கு போர் அடிச்சிச்சு, அவனுக்கு போர் அடிச்சிச்சு. இப்படி நமக்கே சேர்த்துக்கிட்டே இருக்கிறோமே. என்ன வாழ்க்கை இது? என்ன பொழப்புன்னு கேட்குறான் அவன். நம்ம ஊர் பாஷையில் சொன்னோம்னா, சென்னை பாஷையில் சொன்னோம்னா, இது ஒரு பொழப்பா? அவன் சொல்ற வார்த்தையை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் பாருங்க, அவன் சொல்றான் 9ஆம் வசனம், நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரிஞ்சிருச்சு. நற்செய்தினா குட் நியூஸ். குட் நியூஸ் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் உனக்கே மட்டும் வச்சுக்கிறியே, உனக்கு மட்டுமே சேர்த்துக்கிறியே. இப்போ அவன் நினைக்கிறான், சே இது நியாயமே கிடையாது, திஸ் நாட் குட். இப்போ அவன் முடிவு எடுக்கிறான், இனி நான் மௌனமாக இருக்க மாட்டேன். இது நற்செய்தியை அறிவிக்கிற நாள். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற முதல் கூட்டம். எத்தனை பேர் இப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் எப்போ ஊழியத்துக்கு வருவீங்க? பாஸ்டர் கூப்பிட்றாரு, நாளைக்கு ஒரு கிராம ஊழியம் வச்சிருக்கிறோம், வரீங்களா? நாளைக்கு லீவே இல்லை, கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் வர முடியாது? நாங்கள் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தோம். நாங்கள் ஒரு 20-25 வாலிபர்கள் எங்கள் சர்ச்சில் தீர்மானம் எடுத்தோம். கண்டிப்பாக ஒரு நாள் லீவு போட்டுட்டு தான் ஊழியம் செய்வோன்னு. லீவ் போட்டுட்டு ஊழியம் செய்வோன்னு முடிவெடுத்தோம். எல்லா தேவைகளையும் நாங்களே சந்திப்போம், சர்ச்சில் கேட்க மாட்டோம். சர்ச்சில் இருக்கிற வண்டியை மட்டும் கேட்போம், டீசல் கூட நாங்கள் தான் போட்டுப்போம். அது ஒரு பொருத்தனையாக செஞ்சோம். 25 பேருக்கு தேவையான சாப்பாடை சேர்ந்து வாங்கி ஒன்றா செய்வோம். செஞ்சு காலையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணுவோம். காலையில் 9 மணிக்கு கிராமத்தில் இருப்போம், 5 மணி வரைக்கும் இருப்போம். 5 மணிக்கு புறப்பட்டு வருவோம், லீவ் போட்டு தான் போவோம். உங்களுக்கு தெரியுமா? அப்படி செஞ்சதுனால 2 கிராமத்தில் நாங்கள் சபை ஆரம்பித்தோம் சென்னையில். எங்கள் சபைக்கு கீழே இருக்குது, இன்னும் இருக்குது. ஆனால் அதை விட பெருசு என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுத்தோம், இன்னைக்கு 30 நாளும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணும்படி கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு வந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இன்னைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. யூ ஆர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. தசமாம் காணிக்க கொடுக்குறேன், திருப்பியும் சொல்றேன், அது கர்த்தர் கொடுத்ததுல நீங்க கொடுக்குறீங்க. நீங்களா என்ன கொடுக்குறீங்க ஆண்டவருக்காக? அவன் சொல்றான், அப்படி மௌனமா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இது அறிவிக்க வேண்டிய காலம், நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம், மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. ஈச் அண்ட் எவ்ரிபடி மஸ்ட் பிகம் அஸ் an evangelist. நீங்கள் அத்தனை பேரும் எவாஞ்சலிஸ்டாக மாற வேண்டிய இடம். எவாஞ்சலிஸ்ட் ஆகிறதுக்கு அழைப்பே தேவையில்லை தெரியுமா உங்களுக்கு? எவாஞ்சலிஸ்டாக மாறுறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? தேவன் மேலே அன்பு இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் எவாஞ்சலிஸ்டாக மாறலாம். அவன் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுங்கிறான்.
அன்பு இருந்தால் போதும், நீங்கள் எவாஞ்சலிஸ்ட் ஆயிடலாம். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் போகாமல் உட்கார்ந்துருக்குது, படுத்து கிடக்குது. ஆண்டவர் குஷ்டரோகிகளை தேடுகிறார். நீங்கள் போறீங்களா? நீங்கள் அங்கே போய் செய்ய முடியுமா அப்படின்னு. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது அந்த இடத்துல, ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருக்குது. வாசிங்க 13வது வசனம், 2 ராஜாக்கள் 7:13. அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இங்கே இதோ மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். இந்த ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இந்த ஊழியக்காரன் தான் இப்ப நமக்கு வேணும். இந்த ஒரு ஊழியக்காரன் இருக்கான் பாருங்க, இவன் தான் வேணும். இவன் யார் தெரியுமா? ராஜா சொல்றான். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 12வது வசனம். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோടെ பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். ராஜாவுக்கு பயம், நாம போனா என்ன ஆயிடும், பிடிச்சிப்பாங்க, டாக்டிஸ் பண்றாங்க, சீரியர் ஏதோ ஐடியா பண்றாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஊழியக்காரன் சொல்றான், ராஜா நீ பேசுனதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட வேஸ்டா ஒரு 5 இருக்குல்ல, அந்த வேஸ்டான 5 குதிரை என்கிட்ட கொடு, நான் போறேன், அனுப்புறோம், நாம போவோம், நான் அனுப்புறேன். போனா குதிரை, வந்தா ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனைத்தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றார். இன்னைக்கு எங்க திரும்புங்க நெகட்டிவ் தான். சர்ச்சுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ். எதுல மோட்டிவ், எதுல பாசிட்டிவ் இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்தில் பாசிட்டிவ் இருக்கு. விசுவாச அறிக்கையில் என்ன இருக்குது? பாசிட்டிவ் இருக்கு. கர்த்தர் வீடு கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லித்தான் பாருங்களேன். நீங்க உடனே எல்லாம் கர்த்தர் வீடு கொடுப்பார், கர்த்தர் கார் கொடுப்பார், எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் கார் கொடுப்பார். இது கேட்டா மோட்டிவேஷனல் ஸ்பீச். கேட்டா இதுக்கு பேர் என்னது? கிரேஸ் டாக்ட்ரின், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ். இது ஜனங்களுக்கு காதுக்கினிய பிரசங்கம், எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு பேர் சர்ச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? இந்த ஆள் வேணாம், எனக்கு எந்த ஆள் வேணும்? நெகட்டிவா ஒருத்தன் பேசிட்டு உட்காந்துருக்கிறான், அவங்கிட்ட பாசிட்டிவா பேசுற ஒருத்தர் வேணும். நெகட்டிவா என்ன பேசுறான்? இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா? நம்ம தேவனை பத்தின தைரியத்தை விட எதிரியை பத்தினதான பயம் ஜாஸ்தி. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? ஐயோ கோலியாத்து சிறு வயது முதல் கொண்டு அவன் யுத்த வீரன், அவன் பயங்கரமா சண்டை போடுவான். ஒசரத்தை பாருங்க, 9 அடிக்கு மேல இருக்கிறான். கையில் இருக்கிற கத்திய பாருங்க, பிடிச்சிருக்கிற கேடகத்தை பாருங்க. சவுல் தான் இஸ்ரவேல்லையே உயரம். சவுல் சொல்றான், இருக்கிறதுலே உயரம் நான் தான், வந்து நிக்கிறவன் என்னை விட உயரம், அவங்கிட்ட எப்படிப்பா சண்டை போடுறது? ஒரு சின்ன பையன் வந்தான் அங்கேருந்து, என்னடா பிரச்சனை என்ன? இல்லை பெரிய ஆளு. அப்படியா, சரி நான் போறேன். என்னடா நீ சின்ன பையன், சிவந்த மேனி, அழகா இருக்கிற, போறவனை சொல்றான் இவன். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீயோ ஒண்ணுமில்லாத சின்ன பையனா இருக்க. அவன் சொன்னா, அதெல்லாம் விட்டுருங்க, அவங்கிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்கு. அவன் உயரமானவன், அவனை விட உயரமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறார். அவன் நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். இன்னைக்கு இதெல்லாம் தெரியும், இவ்வளவும் தெரியும், கையில வச்சிருக்க. இதெல்லாம் வெறும் பிரசங்கத்துக்கு யூஸ் பண்ற டிக்கெட். 1 மணி நேரம் செய்தி கொடுக்கறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு ஓடி போற டிக்கெட். வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்தணும்னு தெரியாதவங்க இவங்க எல்லாரும். சமாரியாவுக்கு ராஜா உட்கார்ந்து இருக்கிறானே, உன்னை சமாரியாவுக்கு யார் ராஜாவாக்குனது? சமாரியாவுக்கு ராஜா நீயா இருக்கலாம், ஆனா இஸ்ரவேலுக்கு ராஜா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் நினைச்சாருன்னா நாளைக்கு இந்நேரம் எதை வேணாலும் செய்வார். ஒரு பெரிய ராஜகுமாரத்தி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சாவர வரைக்கும் யாரும் என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க இதை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? படுத்திருந்ததை கட்டில இருந்து கீழே தள்ளி விட்டார். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஓ, அந்த அம்மாவுக்கு எதிராக எளியாவே ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, நிற்கும் போது தள்ளி விட்டுருவேன்னார்.
தள்ளி விட்டுட்டாரு. இன்னைய வரைக்கும் ஏசபேல் எப்படி செத்துச்சுன்னே தெரியாதாமா. இல்ல எகு தேடும் போது பாடியை காணோம். நிஜம், பைபிளை போய் பாருங்க. கீழே தள்ளி விட்டாரு. வந்து பார்த்தா நாய் நக்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் எப்போ ஒரு நம்பிக்கை உண்டு, எவனாவது என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவன் முடிய போறான்னு அர்த்தம். முடியறதுக்கு முன்னாடி தான் இந்த வார்த்தையை அவன் பேசுவான். முடியறதுக்கு முன்னாடி தான் இந்த வார்த்தையை அவன் சொல்லுவான். யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்? யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் துணையா நில்லுங்கப்பா. நீங்க பெரிய கோலியாத்து தான், நாங்க இல்லைன்னே சொல்லல. ஓ நீங்க பெரிய ஆளு, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சாரியே மிருகமா மாத்தி விட்டாராமா. 7 வருஷத்துக்கு பட்சியை போல மாத்திட்டாராமா. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஓஹோ அவங்க அப்படி இவங்க இப்படி, அங்கெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. இதுல விட இன்னொரு அநியாயக்காரன் ஒருத்தன் இருக்கான். இவன் யார் தெரியுமா? ஏசபேல் பந்தியில போய் சேர்ந்துக்கிற ஊழியக்காரன். ஏசபேல் பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சான், சரிப்பா இந்த ஏசபேலை நம்ம எதுக்க முடியாதுப்பா, பேசாம என்ன பண்ணிடலாம், ஏசபேல் கூடயே போய் சமாதானமா போயிடலாம். போய் ஏசபேல் கூப்பிட்டாங்க. ஏசபேல் கூட போனா ஏசபேல் சலுகை அறிவிச்சாங்க. 108 தேவாலயங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் எருசலேமுக்கு போயிட்டு வருவதற்கு விசா கொடுக்கிறோம் என்று ஏசபேல் சொன்னார்கள். போய் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவர்களோடு கூட உட்கார்ந்து கொண்டார்கள். ஒரு நாள் வந்தது. ஒரே ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருந்தான். இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த எலியாவை என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க என்னங்க இப்படி பேசி தெரியுறீங்க, நீங்க மட்டும் வந்து பாருங்க, ஏசபேல் எல்லாமே பர்ஃபெக்டா செய்வாங்க சொன்னாங்க. தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசி எல்லாம் போயிட்டான், மொத்தம் போயிட்டான். ஒரே ஒருத்தன் திட்டிட்டு தெரிஞ்சான். இதுல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்க நல்லவங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கெபியில போய் மறைஞ்சுப்பாங்க, ஆளுக்கு 50 பேரா. இவன் ஏசபேலை திட்டவும் மாட்டான், ஏசபேல் கூட போகவும் மாட்டான். நமக்கு எதுக்குங்க வம்பு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். நமக்கு பிரச்சனை இல்லைல்ல, உபதியான்னு ஒருத்தன் சோறு போடுறான்ல, வேலை முடிஞ்சு. ஒரே ஒருத்தன் மட்டும்தான் பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருந்தான் அன்னைக்கு. கட்சியில் அவனையும் விரட்டுறாங்க. சுற்றி நிற்கிற பாகால் தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் சும்மா சத்தியம் சத்தியம்னு பேசிக்கிட்டு, இவர் சும்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனார்னா எவ்வளோ அழகாக நடத்தலாம் தெரியுமா. இவருக்கு அறிவே கிடையாதுங்க. பெரிய இவர் தான் ஊழியக்காரர் மாதிரி, நமக்கெல்லாம் ஊழியக்காரன் இல்லாத மாதிரி நமக்கு தெரியாது. நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம். சில நேரத்தில் இப்படி பேசுகிறவங்களாம் அரண்மனையில் உட்காந்துருப்பாங்க, சத்தியம் பேசுகிறவன் வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டு இருப்பான். சூழ்நிலை அப்படி இருக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், ஏசபேல் செத்து போகும், எலியா கடைசி வரைக்கும் சாகாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருப்பார். அந்த தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். சும்மா அந்தந்த நேரத்துக்கு பவர்ல வர்றவங்களை பார்த்து பயந்துடக்கூடாது. அந்தந்த நேரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ராஜா மாதிரி பேசக்கூடாது. நமக்கு வேணாப்பா, எதுக்குப்பா இந்த வம்பு, நாம பாட்டுன்னு நைட்டு படுத்தோமா, இருக்கிறத கஞ்சியோ கூலியோ குடிச்சோமா, இருக்கிறத வச்சு ஓட்டினோமா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு ஊழியக்காரனை தேடுங்கடா, எவனா தேடுங்க. யாரு? இவன் படுத்தே கிடக்கட்டும், உயிர் போனாலும் பரவாயில்லன்னு 5 குதிரை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் போனா பாரு இறங்கி, அந்த ஊழியக்காரனை தேடுங்கிறாரு. அந்த ஊழியக்காரனை கண்டுபிடி. அந்த ஊழியக்காரன் தான் இஸ்ரவேலின் ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தவன். அதுதான் தேவை. இப்போது எழுப்புதலுக்கு யார் காரணமா இருப்பா தெரியுமா? திருப்பியும் சொல்றேன், இந்தியா முழுக்க எழுப்புதலுக்கு ஜெபம் பண்றோம்ல, அது ஒரு பார்ட். ஜெபம் பண்றது ஒரு பார்ட். ஆனா எழுப்புதலுக்கு இன்னொரு பார்ட் தேவை. யார் தெரியுமா? இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ற ஒருத்தன் தேவை. ஃபீல்ட் ஒர்க் பண்ணாம எழுப்புதல் வராது. ஒன்லி பிரேயர் எழுப்புதலை கொண்டு வராது. புரியுதா உங்களுக்கு? ஃபீல்ட் ஒர்க் வேணும். இப்போ இயேசுநாதர் என்ன சொன்னாரு? எல்லாரும் என்ன சொல்றாங்க? மேல் வீட்டு அறையிலே ஒருமனப்பட்டு 120 பேர் கூடி இருக்கும் பொழுது அங்கே எழுப்புதல் வந்தது. அவங்க ஒன்லி பிரேயர் தானே பண்ணாங்க. அப்புறம் இது தேவையில்லையா? எழுப்புதல் என்பது அது ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா எழுப்புதல் பரவறதுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். 8ஆம் அதிகாரத்துல வெறும் எருசலேமுக்குள்ளேயே குண்டு சட்டியில குதிரை ஓட்டினாங்க. சாலமோன் மண்டபத்தில் கூடியிருந்தார்கள்.
வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தார்கள். ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா பண்றான் அவன்? பரிசுத்தாவி வந்துருச்சு, எழுப்புதலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அடுப்பை பத்த வச்சாச்சு, என்ன பண்றான்? குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க ஆண்டவரே நெருப்புல. எல்லாரும் எல்லாம் வித்து கொண்டாந்து கொடுத்துட்டாங்க ஆண்டவரே, வாங்கியாச்சா? என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் எல்லாம் சமமாய் இருந்தது. இவனுங்களை எதுக்கு கூப்பிட்டோம்? ஷேரிங் பண்றதுக்காக கூப்பிட்டோம். என்னடா நடக்குது உங்ககிட்ட? ஆண்டவர் பார்த்தாரு, இது செட் ஆகாது. என்ன பண்ணு? செதறி அனுப்புடா. உலகம் எங்கும் போ சொன்னா வந்ததை வச்சுக்கிட்டு செட்டில் ஆக ட்ரை பண்றான். வந்ததை வச்சுக்கிட்டு செட்டில் ஆகிறவனால எழுப்புதல் வராது. உலகம் எங்கும் போகிறவனால மட்டும்தான் எழுப்புதல் வரும். ஊழியக்காரன் சொல்றான், வாங்க 5 குதிரை எடுத்துட்டு குடுங்கியா போலாம். இவர் சொல்றாரு, ஜோம் பண்ணுவோம். எங்க ராஜா? இஸ்ரவேல்ல ஜோம் பண்ணுவோம். என்ன ராஜா பண்ணணும்? கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் சொன்னாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. வெறும் எழுப்புதல்னா போகாது. 2 பார்ட் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நைட்ல ராஜா தூங்கிட்டு இருக்கிறான். இந்த நைட்ல தூங்குறான்ல, தூங்குறவன் இருக்கிற இடத்துலலாம் உருப்படாது. உங்களுக்கு சொல்றது புரியுதா? 2 சிறைச்சாலை இருக்கு. ஒன்று பேதுரு இருந்த சிறைச்சாலை, இன்னொன்று பவுலும் சீலாவும் இருந்த சிறைச்சாலை. இப்போ யோசிச்சு பாருங்க, பேதுரு இருந்த சிறைச்சாலையில் பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்கிட்டு இருந்தாரு. பவுலும் சீலாவும் இருந்த சிறைச்சாலையில் அவங்க என்ன பண்ணாங்க? துதிச்சு பாடினாங்க. 2 சிறைச்சாலையோடைய சீன் முடியும் போது பாருங்க, 2 பேருமே விடுதலையாக்கப்பட்டுட்டாங்க. பவுலும் சீலாவும் விடுதலை ஆயாச்சு, பேதுருவும் விடுதலை ஆயாச்சு. ஆனா பேதுரு விடுதலையான போது 4 பேர் செத்து போனான். பவுல் விடுதலையாகும் போது ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இதுதான் டிஃபரன்ஸ். நைட்ல தூங்கிட்டு சும்மா பகல்ல மட்டும் வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிற ராஜாக்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. பகல்ல ஜெபம் பண்ணணும், நைட்ல கிரியை செய்யணும். ராஜா, நமக்கு ஒரு நற்செய்தி கிடைச்சிருக்கு. ராஜா, என்னது நற்செய்தி கிடைச்சிருக்கு? 4 குஷ்டரோகி வந்து சொல்லியிருக்கிறான், சீரியர் பாளையம் காலியா இருக்குதான், வாருங்கள் போவோம். ஓ, அப்படிலாம் செய்யாதீங்க. அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். எப்ப வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்? சீரியர்கள் ஆண்டவர் ஏதாவது செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஏதாவது செய்வாங்கிறவன் படுத்து தூங்குவான். ஏதாவது செய்யலான்னு ஒருத்தன் இறங்கி போறான் பாரு, அவனை கொண்டுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு போறதுக்கு ரெடியா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம் இன்னைக்கு? ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நீ கொடுக்க வேண்டாம். பெஸ்ட் வச்சிருக்கிறவங்களாம் வச்சுக்கிட்டோம். நீ ஒண்ணுமே இல்லாம மிச்ச மீதி இருக்கும் பாரு, ஒரு 5 குதிரை. உங்ககிட்ட ஒரு டேலண்ட்டும் இல்லை, நான் ஃபெயிலியர் பர்சன்ட், இதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது, இதை வச்சு யூஸ் ஆக முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, ஒரு கூழாங்கல்னு சொன்னாங்கல்ல, வீட்டில் 8வது பையன்னு சொன்னாங்கல்ல, ஆடு மேயின்னு சொன்னாங்கல்ல, நீ வா. யோசிச்சு பாருங்க, யுத்தத்துக்கு 7 பேர் இருக்கான், எவனுமே ராஜா இல்லையாமா, ஆடு மேய்க்கிறவன் தான் ராஜாவாமா. ஏன்பா? ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிறாய், நான் ஏன் தெரியுமா? இந்த 7 பையலும் இருக்கிறானே, இவன் ராஜாவானா மஞ்சத்தில் படுத்துருவான். ஆனால் இந்த பையன் இருக்கிறானே, ராத்திரியெல்லாம் என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் படுத்திருந்தாலும் என் ஆத்மா விழித்திருக்குதும்பா. இவன் தான் ராஜாவாக இருக்கிறதுக்கு கரெக்டு, இவன் தான் சரி. இன்னைக்கு ராக்காலம், இது ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் தானே. 9 வருஷமா ராக்காலம் தானே இருக்கு, 10வது வருஷம் வருது, ராக்காலம் தானே. எத்தனை பேர் கிரியை செஞ்சோம்? ஜெபம் பண்ண ஒரு கூட்டம், நான் இல்லைன்னே சொல்லலை. ஜெபம் பண்ணோம், நான் இல்லைன்னு சொல்ல. எத்தனை பேர் இறங்கி கிரியை செஞ்சோம்? யார் வேணும்? எவன் இருந்தாலும், சீரியர் இருந்தாலும், பாளையத்தில் மரணம் இருந்தாலும் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவன் என்ன செய்யறது? நாங்க தேவன், எங்க தேவன் பெரியவர், இறங்கி செய்வோம். ரோமாபுரியில் ஒரு ராஜா இருந்தானாமா. அந்த ராஜா, அவன் காலம்தான் கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தில் இதுவரைக்கும் சரித்திரத்திலே வந்ததில் அதிக பாடு உள்ள காலம். அவனுடைய ஒரே ஒரு முடிவு என்னன்னா, உலகத்தில் கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடணும். அந்த வச்சு அவனுக்கு ஒரு தளபதி. 2 பேரும் செமையா சண்டை போட்டிருக்காங்க, கிறிஸ்தவங்களை தேடி தேடி கொண்டு இருக்காங்க. கடைசியா அவன் சாகும்போது ஒரு யுத்தத்தில் அம்பு வச்சாச்சு, ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, சாக போறான். சாகும்போது தளபதியை கூப்பிட்டானா, நான் இப்போ சாக போறேன், கிறிஸ்தவங்க இன்னும் எத்தனை பேர் மிச்சம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது தளபதி சொன்னானா, நீ ராஜ்யம் ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னான். அந்த ராஜா என்ன சொல்லிட்டு செத்தானான் தெரியுமா? நசரனாகிய இயேசுவே,
நீர்தான் ஜெயித்தீர், நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லி செத்தானான். எவன் வந்தா நமக்கு என்னங்க? எவன் வந்தா நமக்கு என்ன? ஜெயிக்கிற ராஜா ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு. ஜெயிக்கிற ராஜா கூட இல்லை, ஜெயிச்ச ராஜா ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு. திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை எப்பேற்பட்டவனையும் மண்ணக்கவை வச்சுட்டார். ஆனால் நாம் முடங்கி படுக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற குதிரை சின்ன குதிரை தான், ஒன்றுமில்லாத குதிரை தான், ஒன்றுமில்லாத தாளந்து தான். கர்த்தர் சொல்கிறாரு, வாப்பலாம், நீ இறங்கி செய்ய, நீ போயிட்டே இரு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. திருப்பி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரெண்டாவது நீங்களும் நானும் யார் தெரியுமா? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். நல்ல காலத்தில் இல்லை, இருண்ட காலத்தில், ஒன்றும் கிரியை செய்ய முடியாத காலத்தில். இப்பவும் சொல்கிறேன், பைபிள் முழுக்க பாருங்க, யாரும் கிரியை செய்ய முடியாத காலத்தில் ஒருத்தனை வைத்து கர்த்தர் கிரியை செய்வார். அவன்தான் ரட்சகனாக இருப்பான். அப்படித்தான் நம்ம சபை இருக்கணும், நாம் இருக்கணும். எதை பற்றியும் பயப்படாதீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்கள், 1-2 வசனங்கள் வாசிங்க. 7:1-2. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன் கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். 3வது ஒரு கூட்டம் இருக்கு. இவன் தான் இப்போ நமக்கு வரப்போகிற அடையாளம். நல்லா கவனிச்சுக்கோ. நாம் இவ்வளவும் பண்ணோம்ல, ஒரு கூட்டம் இறங்கி துணிஞ்சு போய் நற்செய்தியை அறிவிச்சிச்சு, ஒரு கூட்டம் இறங்கி போய் கிரியை செஞ்சிச்சு, பார்த்துடலாம் ராஜான்னு சொல்லி. ஆனால் ஒரு கூட்டம் உட்காந்துட்டு என்ன பண்ணுச்சு தெரியுமா? நோ சான்ஸ், இதெல்லாம் நடக்காது. அவங்க வேறு ஊன்றிட்டாங்க, கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க, இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது, இனி நாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சீரியருக்கு சாதகமாக பேசும். இவன் இஸ்ரவேலுக்கு எதிராக பேசுறதாவே நினைக்க மாட்டான். இவன் பேசுறது என்ன தெரியுமா? சீரியருக்கு சாதகமாக இருக்கும் பேசுறதெல்லாம். அது எப்படிங்க சொல்லி நினச்சி பாருங்க. வானத்தில் இருந்து இப்போ சீரியரே தோத்துட்டாங்க, அவங்களே நாமளே ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படிங்க இவர் சொல்கிற மாதிரி ஒரு பணத்துக்கு வார்கோதுமை இப்படிலாம் விற்கும்? நோ சான்ஸ், ஒரு சேக்கலுக்கு விற்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு கூட்டம் இப்போ இருக்கு. முடியாது, ஸ்ட்ராங் கேண்டிடேட், ஐயோ அவங்க பயங்கரம், இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பேசின ஆள்லாம் இருக்காம்ல, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணவன் இருக்கான்ல, நம்ம ஊழியத்துக்கு விரோதமாக பேசினவன் இருக்கிறான்ல, இவன் அத்தனை பேரும் கர்த்தர் செய்கிற கிரியையை இருந்து கண்டிப்பாய் பார்ப்பார்கள், ஆனால் அதிலே அவர்கள் சுதந்திரிக்க மாட்டார்கள். அதான் கர்த்தர் செய்வார். கிரியை செய்வதற்கு ஒரு காலம் கர்த்தர் கொடுப்பார். அந்த காலத்தில் நீங்கள் கிரியை செய்யாவிட்டால் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வரும். அந்த காலத்தில் இந்த கிரியை செய்யாதவன் இருக்கான்ல, அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கிரியை செஞ்சவன் இருக்கான்ல, அவனுக்கு அந்த காலத்திலும் கிரியை செய்வதற்கு கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பார். திறந்திருக்கிற காலத்தில் உண்மையாக ஊழியம் செஞ்சா, அடைக்கப்பட்ட காலத்திலும் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் வழிவாசலை திறப்பார். இந்த திறந்திருக்கிற காலத்தில் ஒருத்தன் படுத்திருக்காமல்ல, அவன் அடைக்கப்பட்ட காலத்தில் பார்ப்பான், ஆனால் செத்து போவான். அவனை சொன்னேன், கைலாகு கொடுக்கிற பிரதான ஒருத்தர் இருக்கிறானே, அவன் பார்ப்பான், பார்த்துருவான், ஐயோ நல்லா மினிஸ்ட்ரி பண்ணுறாங்களே, பார்க்கும் போதே செத்து போவான். ஆண்டவர் கொடுக்க மாட்டார். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. கிரியை செய்ய வேண்டிய காலத்தில் கிரியை செய்யணும். கிரியை செய்ய முடியாத காலத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். இருக்கிற காலத்தில் எலியா ஓடி ஓடி கிரியை செஞ்சான். ஒரு நாள் சொன்னார், எலியா கேரி தாட்டுற கடையில் போய் உட்காந்துக்கோ, ஏன் சாப்பாடே கிடைக்காது, அங்கே ஒரு தண்ணி வரும், அது குடிச்சுக்க, சாப்பாட்டுக்கு காக்கா கொண்டு வரும், சாப்பிட்டுக்க. என்ன சாப்பாடு கொண்டு வரும்? இறைச்சியும் அப்பமும் கொண்டு வரும். அது என்ன ஃபுட்டு தெரியுமா? அதுக்கு பேர் அன்னைக்கு ரேஞ்சுக்கு அந்த ஃபுட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? கிங்ஸ் ஃபுட்டு. ராஜாவுக்கு கிடைக்கிற சாப்பாடாமா அது. ஆண்டவர் சொன்னார், ஓடுற காலத்தில் ஓடுனியா, உட்கார்ற காலத்தில் உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். உட்கார்ற காலத்தில் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், தைரியமா போய் உட்கார். நான் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன். நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்கள். நான் சாட்சி சொல்லுவேன்.
எனக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சு, ஒத்துக்கிறேன், நான் அந்த சாட்சியாக தான் சொல்கிறேன். ஒரு பெருமை இருந்துச்சு. என்னென்னா, எல்லா வாரமும் நான் ஊழியத்துக்கு போகணும், அதுக்கு நெசசிட்டியும் இருந்துச்சு. என்னென்னா, நான் இருக்கிறது வாடகை வீடு. ஸோ நான் வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இவ்வளவும் இருக்குது. 4 வாரமும் நான் ஊழியத்துக்கு போகணும். ஒரு வாரம் ஊழியம் இல்லாட்டா கூட என்னுடைய அந்த மாதாந்திர தேவைகள் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் நான் என்ன செய்வேன்னா, எல்லா வாரமும் இருக்கிற எந்த ஊழியம் கிடைச்சாலும் கிடைக்கிற ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம எல்லா வாரமும் ஊழியத்துக்கு போகிறோம், தேவைகள் சந்திக்கப்படுது, கடன் கிடையாது, கர்த்தர் நிம்மதியாக வச்சிருக்கிறார், தேவைகளை கர்த்தர் சந்திச்சிட்டார். இதே மாதிரி ஒரு 15 வருஷமாக ஓடிட்டு இருக்கிறேன். திடீர்னு மார்ச் 22 லாக்டவுன் போட்டாச்சு. அடுத்த 6 மாதத்துக்கு மீட்டிங் கிடையாது. 6 மாதத்துக்கு மீட்டிங் கிடையாது. 4 வாரம் போனால் தான் வாடகை கட்ட முடியும். உட்காந்துருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த பயத்தையே கர்த்தர் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாட்டு ஊழியம் பாரு, காலைல போய் வீடியோ போடு, இதுலேயே மைண்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன், எலியாவுக்கு காலையும் மாலையும் இறைச்சியும் அப்பவும் வந்த மாதிரி அந்த கொரோனா காலத்தில் யார் எங்கிருந்து எப்படி அனுப்புனாங்கன்னு தெரியாது, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை எனக்கு ஆஃபரிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு அக்கௌண்ட்டில். நான் வாரம் மீட்டிங் போனால், மீட்டிங் முடியும் போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க, அதுதான் எனக்கு. ஆனால் வீட்டில் உட்காந்துருந்த போது டெய்லி ஆஃபரிங், காலையும் மாலையும் ஆஃபரிங். எனக்கு 1 மாதம் கழித்து தோணுச்சு, இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனால் நல்லா இருக்கும் போல. ஏன் ஓடி ஓடி 3 நாள் முடிச்சு வாங்கிறத விட உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வருது, எல்லாம் நல்லா வருது. ஆண்டவர் பார்த்தாரு, அந்த கேரி தாட்டங்காரியை நிறுத்து, தண்ணியை நிறுத்துனார். ஏன் தம்பி தண்ணியை குடிச்சு விட்டு இறைச்சியை சாப்பிட்டு நல்லா இருக்கான், செட் ஆகாது, குண்டாயிடுவான். அதனால் என்ன செய்ய, ஏந்திரிச்சு சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போக சொல்லுன்னார். அந்த மாதிரி அப்புறம் ஆண்டவர் திருப்பி பழையபடி சொல்லிட்டாரு, ஓடிக்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன், நாம் ஓடும் போது ஓடணும், அது சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஒரு நாளும் கர்த்தர் சோம்பேறியை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய சோம்பேறியாக இருந்தாலும் ஆசீர்வதிக்க மாட்டார். சில ஆவிக்குரிய சோம்பேறி இருப்பான், பார்த்துருக்கீங்களா? எது கேட்டாலும் ஜாப் பண்ணுவோம். என்னடா பண்ணுற? ஜாப் பண்ணுறேன். ரொம்ப வருஷமாக ஜாப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கார், ஆமாம், இப்போ என்ன பண்ணுற? ஜாப் பண்ணுறேன். கர்த்தர் வாசல் திறக்கிறதுக்கு ஜாப் பண்ணுறேன். எத்தனை வருஷம்? 15 வருஷம். அவன் கூட வந்தவன்லாம் பாஸ்ட் ஆகிருப்பான், எவாஞ்சலிஸ்ட் ஆகிருப்பான். எங்கேயாவது வழியில் பார்த்து, இப்போ என்ன தம்பி பண்ணுற? ஜாப் பண்ணுறேன். சோம்பேறி பையன். உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உன்னை காத்திருக்க சொல்கிறாரா? காத்திருக்கிற நேரத்தில் போய் ஊழியம் பண்ணணும். சும்மாவாது வீட்டில் படுத்து கிடக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு படுத்தே கிடப்பான். வீட்டுக்கு வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவத்தில் ஒன்று சோம்பேறித்தனம். கர்த்தர் யார் எடுத்து பயன்படுத்துவார் தெரியுமா? எவன் கர்த்தருக்கு முன்பாக ஆக்டிவாக ஓடிக்கிட்டே இருக்கிறானோ அவனை பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னடா அந்த பையன் இங்கேயும் அங்கேயும் குறுக்கால மரக்கால ஓடிக்கிட்டே இருக்கிறான், அவனை கூப்பிடும்பார். எல்லா பையனும் நல்லா சாப்பிட்டு புசித்து குடித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான் பாளையத்தில். ஒருத்தனை மட்டும் பார்க்குறாரு. அவன் என்ன பண்ணுறான்? அவன் அங்கேருந்து நடந்து வந்து மலைக்கு கீழே உட்காந்து ஜாம் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் யாரா? யோசுவா. ஓ அப்படி. அப்புறம் என்ன பண்ணுறான்? மோசே வீட்டுக்கு போயிட்டாங்க, இந்த பையன் நேரம் வீட்டுக்கு போகாமல் போய் ஆசாரிப்பு கூடத்தில் உட்காந்து ஜாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஓ பரவாயில்லையே, நல்ல பையனாக இருக்கிறானே. மோசே போன பிறகு அவனை கூப்பிடுன்னாரு. இல்லைங்க, மோசேக்கு அப்புறம் ஆரோன் பசங்க, அவனை கூப்பிட்றா. இவெல்லாம் புசித்து குடித்து விளையாடினவன், அவன் கிரியை செய்தவன். அவனை கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாளும் கர்த்தர் கிரியை செய்கிறவனை தான் கர்த்தர் விரும்புவார். கிரியை செய்ய வேண்டிய காலத்தில் என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும். இது கிரியை செய்ய வேண்டிய காலம். திருப்பியும் சொல்றேன், நீங்கள் கிரியை செய்ய முடியாத காலம் பின்னாடி வருகிறது. இன்னும் சில வருஷங்களில் வருகிறது. ஆன்லைன்ல கூட நீங்க பண்ண முடியாது. ஆன்லைன்ல கூட பண்ண முடியாது. உங்கள் நெட்வொர்க் கூட வேலை செய்யாது. இப்ப நீங்க பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நிமிஷமும் இம்பார்ட்டன்ட். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நடக்காது ஆவாது. சிலர்லாம் சொல்லுவான், சபை இனி அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் சான்ஸே இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேத பண்டிதர் இருந்தார். நான் அவரோடு கூட இருந்தேன். அந்த வேத பண்டிதர்கிட்ட, அவர் நல்ல வேதம் பேசுவார். இப்போ அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே ஒவ்வொரு மாவட்டமாக போவோம், ஒவ்வொரு மாவட்டமாக போய் நீங்கள் எடுக்கிறது அப்படியே எடுப்போனே,
ஒரு 20 பேர் ஒரு மாவட்டத்தில் அப்படியே ஆண்டவருக்குள்ள வசனத்தில் வந்துட்டா நல்லா இருக்கும்னு அவர் வார்த்தை சொன்னார். தம்பி, இனிமேட்டு வசனத்தெல்லாம் எவனும் கேட்க மாட்டான் தம்பி, வசனத்து காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. அப்போ சொன்னேன், இல்லைண்ணே நம்ம எதாவது ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு. அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஆண்டவர் விஷன் கொடுத்தாரு. நான் சொல்லுவேன், இப்போ கொரோனாவுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் கர்த்தர் பக்கம் வசனத்துக்கு திரும்பி இருக்கிறது. இவங்க அற்புதத்துக்கு வந்தவங்கள, அடையாளத்துக்கு வந்தவங்க கிடையாது, தீர்க்க தரிசனத்துக்கு வந்தவங்க கிடையாது, ஆசீர்வாதத்துக்கு வந்தவங்க கிடையாது. இவங்க முழுக்க வசனத்துக்காக கர்த்தரிடத்துல வந்தவங்க. நீங்க எடுத்து பாருங்க, ஒரு பெரிய கூட்டம் வசனத்துக்கு பின்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறது. கிரியை செய்ய முடியாத காலத்தில் கிரியை செய்தால் கர்த்தர் பெரிய அறுவடையை கிரியை செய்ய முடியாத காலத்தில் நமக்கு தருவார். இது கிரியை செய்யற காலம். நம்ம ஒவ்வொருத்தரும் கிரியை செய்வோம். ஆனா இந்த பேசுறவன் ஒருத்தன் இருப்பான், அவனை பார்க்காதீங்க, நெகட்டிவா சொல்லிட்டே இருப்பான். இல்லைங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோதான், சபெல்லாம் அவ்வளோதான், ஊழியங்கள்லாம் அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் சும்மா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். கர்த்தர் இந்த கூட்டத்தை தேடுகிறார். அதில் நீங்களும் நானும் இருக்குமானால், அதான் இன்னைக்கு நம்ம தீம். ஆண்டவர் யாரை தேடுறாரா? நற்செய்தி அறிவிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். பணையம் வைக்கிறவன், உயிரை பணையம் வைக்கணும். சும்மா சொல்கிறேன், சும்மா விளையாட்டுக்கு சுவிசேஷம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. கொண்டு போனால் அடிப்பான், வாங்கணும். யோசிச்சு பாருங்க, எதுக்கு சாகுறோன்னே தெரியாம ராணுவ வீரன் எல்லையில செத்துக்கிட்டு இருக்கிறான். நாட்டுக்காகன்னு. தேவனுக்காக ஒரு அடி வாங்கறதுக்கு கூட நம்ம ரெடி இல்லைன்னா எப்படி? என்ன 2 கெட்ட வார்த்தையில திட்ட போறான், திட்டிட்டு போட்டோம். நம்ம தேவனே கெட்ட வார்த்தையில திட்டான். அவன் எவ்வளவு தேவனை திட்டானோ அவ்வளவு அவர் உயர்த்தப்பட்டார். நம்மளை எவ்வளவு திட்டினாங்களோ நம்ம உயர்த்தப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு தேவை உயிரை பணைய வைக்கக்கூடிய, கர்த்தருக்காக நற்செய்தி அறிவிக்கக்கூடிய, இனி சேர்த்தது போதும், இனி ஆண்டவருக்காக கிரியை செய்கிற கூட்டம் வேணும். எழுந்திரிப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் எல்லா கண்களையும் மூடுவோம். ஆண்டவர் தேடுகிற கூட்டம். முதலாவது, நாம் செய்கிறது நல்லதல்ல. 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, நீ உன் குடும்பத்துக்காக உழைச்சிங்க, ஓடினீங்க, சம்பாரிச்சிங்க. இப்போ பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, அவங்க உழைக்கட்டும், அவங்க ஓடட்டும். இனிமேலாவது நீங்கள் கர்த்தருக்காக வாங்க. எல்லாம் முடிச்சு அன்னைக்கு ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்றாரு, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், இனி ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யலான்னு நினைக்கிறேன். நான் அதை தப்பா சொல்லலை. ரிட்டையர் ஆன பிறகு, நீங்கள் பலவீனமான பிறகு, உங்களுடைய முழு பலத்தையும் உலகத்துக்கு கொடுத்துட்டு, பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு, உங்களையே யாராவது கைப்பிடிச்சு நடத்த வேண்டிய காலத்தில் ஊழியத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் உங்களால் ஆக்டிவா கிரியை செய்ய முடியாது. இப்போ இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். குடும்பத்துக்காக ஓடினதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்காக வருகிறேன், என்னை தருகிறேன். இந்த ஊழியத்தில் ஆண்டவரே, ஊழியத்தின் பாதைக்கு என்னை நான் தருகிறேன். ஆண்டவர் உன்னை அழைச்சா, நீ ஒப்பு கொடுத்தினா கர்த்தர் ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார். ஆரம்ப காலத்தில் 1900களில் மிஷனரிகளா வாலிபர்கள் எவ்வளவோ பேர் புறப்பட்டு வந்தாங்க. அவங்களுடைய விதை, அவங்களுடைய மரணம், அவங்களுடைய ரத்தம், அவங்களுடைய வேர்வை, இன்னைக்கு நீங்களும் நானும் வளர்ந்துருக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தேடுகிறார். இப்போ அந்த குஷ்டரோகிகளை போல ராஜாக்கள் தூங்கட்டும், ஆனா கர்த்தருக்காக இரவில குதிரையை எடுத்துக்கிட்டு போற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். ஒரு ஊழியனை கர்த்தர் தேடுகிறார். அந்த ஒரு ஊழியன் நீயும் நானுமா இருப்புமானால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டு. நல்லா ஊழியம் பண்ணி ஜபம் இல்லாவிட்டு வேஸ்ட். வெறும் ஜபத்தை பண்ணிட்டு நீ நடக்காம இருந்தாலும் வேஸ்ட். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், தேசத்தை சுதந்தரிக்க நீ 2 காரியம் செய்யணும் ஆபிரகாம். ஒன்று, தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டும் நீ அந்த மட்டும் எழுந்து நட. இன்னொன்று, பலிபீடத்தை கட்டி பலி செலுத்து. நீ ஒரு பக்கம் தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், பலி செலுத்தணும். இன்னொரு பக்கம் எழுந்து நடக்கணும். கிரியையில்லா விசுவாசம் செத்தது. கர்த்தருக்கு நடக்கிற குதிங்கால் வேணும், ஜெபிக்கிற முழங்கால் வேணும். இன்னைக்கு நிறைய ஜெபம் இருக்கு, ஆனா நடக்கிறவன் இல்லை. வந்து ஜெபிச்சுட்டு போயிடுறீங்க. எத்தனை பேர் தேவனுக்காக நடக்க போறீங்க? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக நீ ஒரு 5 அடியாவது நடக்கணும். கிறிஸ்துவுக்காக ஒரு 50 அடியாவது நடக்கணும். கிறிஸ்துவுக்காக ஒரு 5 நிமிஷமாவது நீ நடக்கணும். ஒரு 5 ஆத்மாவையாவது டெய்லி சந்திக்கணும். முழங்காலும் குதிங்காலும் சேர்ந்துச்சுன்னா எழுப்புதல் தான். வெறும் முழங்கால் பத்தாது, வெறும் குதிங்கால் பத்தாது. ஒப்பு கொடு தேவ சமூகத்தில்.
எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, நான் எதாகிலும் செஞ்சுட்டு உங்களை சந்திக்க வரணும் ஆண்டவரே. நான் இன்ஜினியரா வரதை விட, நான் டாக்டரா வர்றதை விட, நான் பணக்காரனா வர்றதை விட, நான் கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை சந்திக்க வரணும் ஆண்டவரே. அதுதான் முக்கியம். யோசிச்சு பாருங்க, ராஜாக்கள் மரித்த போது எழுந்து நிற்காத தேவன் ஸ்தேவான் மரித்த போது எழுந்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுது. உனக்காகவும் எனக்காக அவர் எழுந்து நிற்பாரா? பரலோகத்தில் போகும்போது கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக சொல்லுவாரா, எனக்காக தன் ஜீவனை கொடுத்த பாத்திரம் ஒன்று உள்ளே வருகிறது, எனக்காக அழுது அழுது கண்ணீர் வத்தி போன பாத்திரம் ஒன்று வருகிறது, எனக்காக முழங்கால் போட்டு போட்டு முழங்காலெல்லாம் காப்பு காய்ச்சின ஒரு பாத்திரம் ஒன்று உள்ளே வருகிறது, எனக்காக நடந்து 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 காலெல்லாம் வலி வந்து நடக்க முடியாம, ஆனா இதே பரலோகத்துக்குள்ள கம்பீரமா நடந்து ஒரு பாத்திரம் உள்ளே வருகிறது. உன்னை குறித்து என்னை குறித்து பரலோகம் அப்படி சாட்சி கொடுக்குமா? சும்மா சம்பாரிச்சோம், சாப்பிட்டோம், ஏசி ரூம்ல தூங்கணும், ஜாலியா போனோம் வந்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு வந்து போயிட்டு தசமாங்க அவன் கொடுத்துட்டு கல்றையில் 6க்கு 4 வாங்கிட்டோம்னா ஓ நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான்னு கல்ற மேல பேர் வேற. நீங்க நீதிமான் தான், நான் உங்களை குறையா சொல்லல. ஆனால் உங்கள் நீதியை விட மேலான நீதி எது தெரியுமா? எத்தனையோ மிஷனரி காட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம யானை அடிச்சு செத்து போயிட்டான். எத்தனையோ கிராமத்துல முன்ன பின்ன தெரியாத பாஸ்டரை அடிச்சே கொண்டுட்டாங்க. எத்தனையோ சபையை பாஸ்டரோட வச்சு எரிச்சிட்டாங்க. ஸ்டெயின்ஸ ஜீப்ல வச்சு பிள்ளைகளோட சேர்த்து எரிச்சிட்டாங்க. அவங்க மரணத்தோட பார்க்கும் போது உன் மரணம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சந்தன பெட்டியில உள்ள போறதை விட கருகி போய் ஸ்டெயின்ஸ் நின்னாரு பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். நாம ஆண்டவருக்காக எதாகிலும் சாகணும், ஏதாவது செய்யணும். நான் போகும்போது பரலோகம் எழுந்திருச்சு நின்று என்னை வரவேற்கணும். சாராள் நவரஜம்மா அழகா பாட்டில் சொல்லுவாங்க, பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரம சியோன் பூரித்து என்னை வரவேற்கும். என்ன வாஞ்ச பாருங்க, என்ன எதிர்பார்ப்பு பாருங்க, என்ன நம்பிக்கை பாருங்க. அதுதான் உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். இப்ப ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, அப்படி ஒரு பாத்திரமா நான் மாறணும். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியணும். ஆனால் அந்த முடியும் போது எப்படி முடியணும் தெரியுமா? கம்பீரமா முடியணும். 10ஓட 11 முடியக்கூடாது, கும்பல் கும்பல்ல முடியக்கூடாது, தனியா தேவன் உயர்த்துகிற அளவுக்கு முடியணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை உடைய கரத்தில் தருகிறேன், ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருங்கப்பா. நான் பலவீனமானவன் தான்ப்பா, நான் படிக்காதவன் தான், என் சரீரம் ரொம்ப பலகீனம், எனக்கு பெருசா ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. ஆனால் என்னை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருங்க ஆண்டவரே. நான் அப்படித்தான் உங்களை சந்திக்க வரணும். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி தன்னை அர்ப்பணித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து ஏதாயிலும் என்னை கொண்டு செய்யுங்கப்பான்னு கதறுகிற கேட்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஏதாவது செஞ்சுட்டு உங்களை சந்திக்க வரணும் ஆண்டவரே, ஏதாவது செஞ்சுட்டு சந்திக்க வரணும். கிருபை பாராட்டுங்கப்பா. எங்ககிட்ட இருக்கிறது வெறும் கூழாங்கல்லு தான் ஆண்டவரே. எங்களை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் நம்பி வர்றது கூழாங்கல்ல இல்லைப்பா, நாங்கள் நம்பி வர்றது உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த கூட்டத்தில் எத்தனை தாவீதுகள் நீங்கள் எழுப்ப போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எத்தனை யோசுவாக்களை எழுப்ப போறீங்கன்னு தெரியாது, எத்தனை தெபுராக்களை எழுப்ப போறீங்கன்னு தெரியாது, எத்தனை எஸ்தர்களை எழுப்ப போறீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நாங்கள் சந்திக்க வரும்போது உங்களுடைய நற்சாட்சி பெற்றவர்களாய் சந்திக்க வரப்போகிறோம். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.